இந்தியாவோட புதிய லைட் டேங்க் ஜொராவர் கூட ஒரு ட்ரோனை இணைச்சிருக்காங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற புது புது ஃபியூச்சர்ஸை பற்றி பார்க்கலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு A2G டிஃபென்ஸ் தமிழ். இந்திய இராணுவம் ஒரு புதிய போர் இயந்திரத்தை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க கைஸ். அது என்னன்னா லைட் டேங்க் ஜொராவர். இந்த டேங்கை வந்து DRDO பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பட்ட அமைப்பும் LT லார்சன் டுப்டோங்கிற கம்பெனியும் வந்து கைஸ் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த டேங்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. உளவு கண்காணிப்பு திறனையும் வந்து மேம்படுத்துறதுக்காக UAV அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள், அதாவது ஒரு சின்ன ட்ரோனையும் வந்து இதில் இணைச்சிருக்காங்க. உலகத்திலேயே கைஸ் நம்ம தான் வந்து இந்த புது ஃபியூச்சர்ஸை வந்து எடுத்து வந்திருக்கோம். அதாவது ஒரு லைட் டேங்க்கில் வந்து ஒரு ட்ரோனையும் செட் பண்ணி அதை யூஸ் பண்ணுற மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம தான் கைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மற்ற நாடுகள்லாம் வந்து அவங்க தனியாக ஒரு ட்ரோன் வச்சுருப்பாங்க. அது போய் கண்காணித்து அந்த மெசேஜஸை வந்து டேங்க்கில் கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க கைஸ். ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு டேங்க்கு கூடயே ஒரு ட்ரோனை செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த புது ஃபியூச்சரை வந்து லடாக் மாதிரி இருக்கிற பகுதியில் வந்து அதோட பெஸ்ட்டை கொடுக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஜொராவார்ங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான வெயிட்டு கம்மியாக இருக்கிற ஒரு லைட் டேங்க் கைஸ். இது இந்த டேங்க்கு 25 டன் எடை இருக்கிறதுனால வந்து வெயிட் அதிகமாக இருக்கிற டேங்கை விட இது வந்து சிறப்பாக செயல்படும். அதுக்குன்னு வந்து ஒரு வெயிட் அதிகமாக இருக்கிற டேங்கையும் இந்த டேங்கையும் வந்து கம்பேர் பண்ண முடியாது கைஸ். அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்காது. ஆனால் வந்து அதை விட இது வந்து ஸ்பீடாக செயல்படும். இந்த டேங்க் வந்து முக்கியமாக நிறையா மலைப்பகுதியில் வந்து சண்டை போடுறதுக்கும் இதோட சுறுசுறுப்பும் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஜொராவார் டேங்க்ல இருக்கிற ட்ரோன் வந்து முக்கியமானது. இது வந்து ஒரு போர்க்களத்தில் ரியல் டைம் டேட்டாவை வந்து அவங்களோட டீம் நம்பர்ஸுக்கு வந்து கொடுக்கும். இது வந்து அந்த டீமுக்கு வந்து எப்படி நம்ம செயல்படணுங்கிறத வந்து கிளியராக கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுக்குது. இந்த ட்ரோனால் வந்து எதிரிகள் வந்து எங்கே இருக்காங்கன்னு வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகாமையே வந்து ஈஸியாக டேங்க்கில் இருக்கிறவங்களால கண்டுபிடிக்க முடியும். இதனால் வந்து ஒரு தொடரான துல்லியமான திட்டத்தை வந்து போட முடியும் நம்மளால. ஒரு போர்க்காலத்தில் வந்து இதோட செயல்திறன் வந்து ஒரு போரில் வந்து நம்மளுக்கு ஒரு அப்பர் ஹேண்டை கொடுக்குது. ஜொராவார் லைட் டேங்க் வந்து இந்தியா உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பம் முன்னேற்றத்தை வந்து குறிக்குது. ஃபயர் பவர், மொபைலிட்டி, ட்ரோன், இந்த 3 தொழில்நுட்பமும் வந்து ஜொராவார் டேங்கை வந்து ஒரு சக்தி வாய்ந்த டேங்காக மாற்றுது. இந்த ஜொராவார் டேங்க் வந்து ஆரம்ப கட்ட சோதனையை வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்கு. இந்த சோதனையை முடித்ததுனால இந்திய இராணுவத்துக்கு வந்து 2027 இதோட மொத தொகுப்பு வந்து கொடுக்கப்படும் வந்து எதிர்பார்க்கப்படுது. இதில் இருக்கிற 3105 சின்ன டரட் வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஆட்டோ லோடட் அமைப்பை வந்து வச்சிருக்கு. இதனால வந்து நம்ம சோல்ஜர்ஸ் வந்து ஒரு குண்டை எடுத்து லோட் பண்ண வேண்டியதில் ஒரு ஃபயர் பண்ணது பிறகும் அப்படின்னா கைஸ், இப்போ வந்து நார்மலாக வந்து நம்ம கன்னில் போடுற மாதிரியோ ஒரு ஸ்னைப்பரில் போடுற மாதிரியோ ஒரு புல்லட்டையும் அப்படியே எடுத்து போட்டுற மாட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு புல்லட்டை வந்து போடுறதுக்கு முன்னாடி அந்த போரை வந்து க்ளீன் பண்ணணும். அதோட போகிற வேவை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு தடவையும் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இது வந்து தேவையில்லை. ஆட்டோ லோடடே இதை பார்த்துக்கும். இதனால் வந்து டேங்க்கில் இருக்கிற டீம் நம்பர்ஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து இந்த ஆட்டோ லோடட் வேலையை பார்க்க தேவையில்லை. இது பார்த்துக்கிறதுனால இவங்க வந்து ஒரு போர்க்களத்தில் வந்து என்ன நடக்குது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இதில் இருக்கிற கூடுதல் பாதுகாப்பு அமைப்புகளை பற்றி பார்க்கலாம் கைஸ். ஒரு டேங்க் வந்து ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தப்பிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்மோக் பாம் மாதிரி போடுவாங்க. அதை வந்து அதிகரிக்கிறதுக்காக 8 ஸ்மோக் பாம் ஏவுகணைகளை வந்து இது வச்சிருக்கு. வந்து ஒரு போர்க்களத்தில் 24 மணி நேரமும் சோல்ஜர் வந்து இந்த டேங்க்கில் இருக்கிற டிரைவர் வந்து முடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது கைஸ். எந்நேரம்னா வந்து அவருக்கு தூக்கம் வரலாம், இல்லைன்னா ஒரு சோர்வாக இருக்கலாம், அவர் வந்து வேறு எந்த சைடோ பார்க்கலாம். இதனால் வந்து டிரைவரை கண்காணிக்கிறதுக்காக டிரைவர் எச்சரிக்கை அமைப்பு வந்து வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸில் இருக்கும் கைஸ். வந்து டிரைவர் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கும் 2 மணி நேரத்துக்கும் எந்த மெசேஜும் பண்ணலைன்னா இது ஒரு சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் டிரைவர் வந்து இதை ஆஃப் பண்ணணும். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது ட்ரெயினில். இதை வந்து நம்ம ஆர்மி டேங்க்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் வந்து டிரைவர் வந்து எங்கேயும் அவர் திசை வந்து மாறாமல் இதுலேயே வந்து அவரோட கவனத்தை வந்து வச்சுருக்கு. இது ரொம்ப உதவியாக இருக்கும். டேங்க் வந்து போர்க்களத்தில் இருக்கும்போது இதில் ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து ஈஸியாக நடக்கும். இதை வந்து தடுக்கிறதுக்காக
நெருப்பை வந்து ஈஸியாக அணைக்கிறதுக்காக சிஸ்டத்தை வச்சுருக்காங்க கைஸ். எஃப்எஃப்எஸ் சிஸ்டத்தை வந்து இதில் பொருத்தி வச்சுருக்காங்க. லேசர் இலக்குகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு லேசர் எச்சரிக்கை அமைப்பையும் இதில் பொருத்தி வச்சுருக்காங்க. டேங்க்கில் இருக்கிற கமாண்டரும் இதில் ஃபயர் பண்ணுற லோட்மேனும் வந்து ஒரே மாதிரி இமேஜை பார்க்கறதுக்காக இதை சுற்றி வந்து நிறைய கேமராஸ் பொருத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து அவர் ஒரு சைடு பார்த்துட்டு இவர் ஒரு சைடு பார்த்துட்டா மானிட்டரில் வேறு தெரிஞ்சால் வந்து அவங்க கரெக்டாக வந்து அவங்களோட எனிமியை வந்து டார்கெட் பண்ண முடியாது. இதனால் வந்து ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்தை வந்து பார்க்குற மாதிரி இதில் பொருத்தி வச்சுருக்காங்க. இதில் வந்து 2 டீம் நம்பர்ஸ் மட்டும்தான் கைஸ் இருக்க முடியும். ஒன்று வந்து கமாண்டர் இருப்பாங்க, இல்லைன்னா வந்து கன்மேன் இருப்பாங்க. கமாண்டர் வந்து டிரைவ் பண்ணிக்குவாங்க கைஸ். கன்மேன் வந்து இவங்களோட டார்கெட்டை வந்து பார்க்குறதுன்னு இருப்பாங்க. 2 பேர் தான் இருப்பாங்க இதில். இதோட மெயினான கன் வந்து 105 மில்லிமீட்டர் துப்பாக்கி வந்து இதில் பொருத்தி வச்சுருக்காங்க, அந்த பெரிய கன். இதில் வந்து ஒரு சேஃப்டிக்காக இந்த 7.62 மில்லிமீட்டர் இந்திர துப்பாக்கியும் இதில் பொருத்தி வச்சுருக்காங்க. ஓகே, இதில் ஆட்டோ லோடட் இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து எத்தனை இதை வந்து அது லோட் பண்ணுன்னா 12லேருந்து 16 குண்டுகளை வந்து அது நிற்காமல் அது லோட் பண்ண முடியும். நம்ம ஃபயர் பண்ண அடுத்த செகண்ட் வந்து அது லோட் பண்ணுற ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும் கைஸ். ஒரு 10-15 செகண்டில் வந்து அது லோட் பண்ணிடும். அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது. அதாவது 12லேருந்து 16 குண்டு வரைக்கும் வந்து நம்ம வந்து எடை விடாமல் இதை வந்து சுட்டுக்கிட்டே இருக்க முடியும். ஒரு போரில் கைஸ் மிஞ்சி போனால் ஒரு 4 இல்லைன்னா 3 குண்டை வச்சே வந்து ஒரு டேங்கை முடிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு யார் ஃபயர் பண்ணுறான், ஃபஸ்ட்டு யார் லாஸ்ட்டு ஃபயர் பண்ணுறான், டார்கெட் பண்ணுறான், இதில் தான் கைஸ் கேம் முடியும். நம்ம ஆர்ட்லரி புல்லட் மாதிரி அப்படியே மலை மாதிரிலாம் கொட்ட மாட்டாங்க. நம்ம முன்னாடி பார்த்தது தான் கைஸ். இதை வந்து கேமராவால் கைஸ் 360 டிகிரி கவரேஜையும் வந்து உள்ள டீம் நம்பர்ஸுக்கு தெளிவாக கொடுக்க முடியுது. ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சைனீஸ் ஆர்மியை வந்து லடாக்கில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் வந்து பெஸ்ட்டாக இருக்குமா இல்லையாங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குட் நைட். நம்ம எதுக்கு லைட் டேங்க் உருவாக்கணும்னா கைஸ், இந்தியாவுக்கும் சைனாக்கும் சண்டை வரும்போது லடாக்கில் வந்து அவங்க வந்து ஈஸியாக அவங்களோட லைட் டேங்க் எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க முன்னாடி. நம்மளால வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஹெவி டேங்க்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்குது. இந்தியா கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி லைட் டேங்க்னு ஒரு ஆப்ஷனே இல்லை. ஒரு போர்க்காலத்தில் கைஸ் இப்போ வந்து சைனீஸ் ஆர்மி கொஞ்சம் உள்ளே வந்தாலும் நம்ம இந்த லைட் டேங்க்ஸை வச்சு அவங்களுக்கு பின்னாடி போய் 2 டேங்கை எடுத்துகிட்டு போய் ஏர்லிஃப்ட் பண்ணி கீழே வச்சு நம்மளால் வந்து அவங்களுக்கு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண முடியும் இந்த லைட் டேங்கை வச்சு. அதே ஒரு ஹெவி டேங்க்னால் வந்து ஒரு 2 டேங்க் 3 டேங்க் தான் எடுத்துகிட்டு போக முடியும் ஏர்கிராஃப்டில். லைட் டேங்க்னால் வந்து ஈஸியாக அதை எடுத்துகிட்டு போகலாம், ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கைஸ். அதனால தான் வந்து லைட் டேங்க் உருவாக்குனாங்க. அதுவும் இல்லாமல் இந்த லடாக் மாதிரி இருக்கிற மலைப்பகுதியில் வந்து ஈஸியாக வந்து லைட் டேங்க் வந்து யூஸ் ஆகும். அதே நேரத்தில் வந்து ஒரு லைட் டேங்க்கும் ஹெவி டேங்க்கும் வந்து ஒரு ஃபைட் வச்சோம்னா போர்க்களத்தில் கண்டிப்பாக வந்து ஹெவி டேங்க் தான் ஜெயிக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து மலைப்பகுதியில் வந்து லைட் டேங்க் வந்து ஒரு அப்பர் ஹேண்டு தான் இருக்குது. ஏன்னா வந்து அதோட வெயிட் லைட்டாக இருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக மெனுவர் பண்ண முடியும். ஒரு இடத்துலேருந்து ஈஸியாக இன்னொரு இடத்துக்கு வந்து நிவர முடியும். அதோட டார்கெட்டை வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது வந்து ஒரு மலைப்பகுதியில் மட்டும் இந்த லைட் டேங்க் வந்து சிறப்பாக செயல்பட முடியும். ஓகே கைஸ்.